ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் அருமையான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ப்ரானே சாப்பிடாதவங்க கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. 3/4 கிலோ ப்ரான், அதை வாங்கி க்ளீன் பண்ணி அதோட குடலெல்லாம் எடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் ஆனியன் 4 ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆனியனும் தக்காளியும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 4 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே மணமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போது வாசனைக்காக 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது கீறி போடக்கூடாது, அப்படியே முழுசாகவே போடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 4 தக்காளி சின்னதாக கட் பண்ணது அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நாம் ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் வெங்காயம் தக்காளி 2மே எடுத்துருக்கோம். அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுவும் இல்லாமல் அது நல்லா வதங்கி வரணும். அது நல்லா குழஞ்சி வந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நாம் இறால மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம். அதனால் நான் கம்மியாக தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும். அதனால தான் இப்போது ஆட் பண்ணுறோம். இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. நடுவில் கிண்டி விடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நாம் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரானில் முக்கியமாக அதோட அந்த குடல் எடுக்கணும், பிளாக் கலரில் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும், மண் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது சாப்பிடவே நல்லா இருக்காது. அதனால் க்ளீன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் பண்ணும்போது அவங்க அதெல்லாம் எடுத்து தரமாட்டாங்க. நீங்கள் வீட்டில் தான் வந்து பண்ணணும். இப்போது எல்லா ப்ரானையும் ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா கிண்டி விடுங்க. இதில் எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ப்ரான் நல்லா வெந்து வரும்போது அதுவே உங்களுக்கு தண்ணி விடும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நீங்கள் நார்மலாக கரம் மசாலா அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் இதில் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை மட்டும் ஒரு முறை இப்படி பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நடுவில் நீங்கள் கிண்டி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு ப்ரானு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நமக்கு ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான டேஸ்ட்டில் ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நமக்கு செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.